நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசை அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு மேடை. கலைஞர்கள் பலரை உருவாக்கிய ஒரு மேடை. பலரின் கனவு வாழ்க்கைக்கு வழிகாட்டிய ஒரு மேடை. உறவுகளை உணர வைத்த ஒரு மேடை. நட்சத்திரங்களை ஏற்றிய பல மேடைகளுக்கு இடையே ஏறிய அனைவரையும் நட்சத்திரமாக்கும் ஒரே மேடை. இனி அனுதினமும் உங்கள் இல்லங்களில் புதிய இசையோடு, புது திறமைகளோடு, புதிய அனுபவங்களோடு இதோ உங்களுக்காக ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர் co-presented by அருண் எக்ஸெலோ. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். This is it. ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப எக்ஸைட்டிங்கான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 ஊர்கள்ல ஆரம்பிச்ச சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய பயணம் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கு. கோடிக்கணக்கான இசை ரசிகர்கள், தமிழர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில லட்சக்கணக்கான பேரண்ட்ஸ் அவங்களுடைய பசங்க இருக்கணும், எப்படியாவது வரணும், எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான பசங்க வந்தாங்க and everybody sang so beautifully. எல்லா ஆடிஷன்ஸ் கட்டங்களை தாண்டி இப்போ இந்த பியூட்டிஃபுல்லான பிரம்மாண்டமான மேடையில டாப் 25 contestants ஓட வந்திருக்கோம், right? Yes. இந்த டாப் 25 contestants யாராருன்னு பார்த்துலாமா? கண்டிப்பா. Let's take a look at our super duper top 25 contestants of Super Singer Junior 4. கனா கை கூடும் பொன்வேலே இசை நதி பாயும் நம் மேடை இசை வழியாக திசையாவும் வென்றோ. கனா கை கூடும் பொன்வேலே இசை நதி பாயும் நம் மேடை இசை வழியாக திசையாவும் வென்றோ. புது புது ஆகாயம் தேடி சிறகடி இது மேடையிலே அடையில்லை
பிள்ளைகள் தொடர்ந்து உங்களுடைய இல்லங்கள்ல உங்களுடைய செல்ல பிள்ளைகளா ஆக போறாங்க and that wonderful journey begins right now. இன்னொரு தடவை நல்ல சத்தம் போடலாமா for the top 25 of Super Singer Junior 4. Super. எல்லாருமே அவ்வளோ கியூட்டா இருக்கீங்க பாக்குறதுக்கு. சூட்டு கவுன் எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க வந்து இப்ப பாட போறீங்க. அதை கேட்கறதுக்கு தான் நம்ம எல்லாருமே ஒன்னா கூடி இருக்கோம். பாடுறதுக்கு ரெடியா? ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து 3 ரொம்ப முக்கியமான பேரை மீட் பண்ணோம். ஓகேயா? சரியா? மீட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. உங்களுடைய இடத்துல நீங்க போய் உட்காந்துக்கலாம். Thank you very much and congratulations Kadis. இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேக் ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்கப்பா. Please put your hands together as we see a audio visual on screen. தாயாய் தலைவரிடும் ஒரு குரல். அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே. உலகிற்கு உயிரூட்டும் ஒரு குரல். துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. தமிழிசைக்கு மேல்நாட்டு சாயலூட்டும் ஒரு குரல். சிகரங்கள் பல தொட்ட போதும் சிறப்புகள் பல பெற்ற போதும் நம் சூப்பர் சிங்கரின் இவர்கள். மனோஜே, சித்து எப்படிமா சிரிக்கும்? சூப்பர் சிங்கரின் செல்ல குழந்தைகள் இவர்கள். ஐயோ, that's it. நல்லா இருக்கு. Thank you. சூப்பர் சிங்கரின் அழகான அவதாரங்கள் இவர்கள். My name is Mayo. நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். ஒன்னே ஒட்டுமொத்தத்தில் சூப்பர் சிங்கரின் உயிர் நாடிகள் இவர்களே. ஆப்பிள் தி பெண்ணானதா, ஸ்ட்ராபெரி கண்ணானதா, லவ் ஸ்டோரி கொண்டாடுதா, எக்பெரி தள்ளாடுதா. இசை நிறைந்த அரங்கில் அன்பையும் நிறைத்த இவர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜே. என்றென்றும் புன்னகையுடன் கானகுயில் சித்ராமா. Ever bubbly Shubhaji. சூப்பர். ஸோ நம்ம 25 கண்டஸ்டன்ஸும் வந்து நம்ம ஜட்ஜஸை மீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு வந்து முதல் முறையா நம்மளுடைய 3 மெயின் ஜட்ஜஸ்க்கு முன்னாடி நீங்க பாட போறீங்க. They're also going to see how talented you are. Thank you so much. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இடத்துல நீங்க போய் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா காப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். நானும் இதை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன்னா நாங்க 3 பேரும் மீட் பண்றது கூட இங்க வரும்போது தான். இங்க இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எப்பவுமே கிடைக்காது. தேங்க்யூமா. மனோஜி, ஐ திங்க் நம்ம வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு அரங்கத்துல நின்னுட்டு இருக்கோம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்க போறீங்க ஒரு சின்ன டான்ஸ் ஸ்டெப்போட. குடும்பத்துல பெரியவங்க தான் ஆடணும். இந்த மனோட அரியாட்டுற ஸ்டெப் ஒன்று இருக்கு இல்ல, இப்படி இப்படி இப்படி. ஓ சித்ராமா, 3 மாசம் பிராக்டிஸ் பண்ணாங்க அதுக்கு. இப்படி சித்ராமா சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4க்கு நீங்க போட போற ஸ்டெப் இதோ. ஆமா, அப்படியா? ஒரு Okay. சிக்னேச்சர் ஸ்டெப். ஆமா, ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கீங்க. உங்களுக்கு பண்ண அடி அப்படி பட் Please put your hands together one more time for our fabulous judges, Manoji, Chitrama and Shubhaji.
நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் குடும்பமே நிறைவான மாதிரி இருக்கு. We have everybody here. The stage is set. என்ன பண்ணலாம் இப்போ? குழந்தைகள் வந்து இந்த வாரம் முழுக்க அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் பாடல்கள் நம்ம ஜட்ஜஸ்க்கு மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை அவங்களுடைய பாடல் திறமைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரவுண்டு. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டுகளை ஜோரா ஒரு தடவை எல்லாரும் நம்மளே கை தட்டிக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 25 கண்டெஸ்டன்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தர் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ஓட டைட்டில் மட்டும் ஜெயிக்க போறது கிடையாது. அதோட சேர்த்து இன்னொன்னு அழகா சொல்வீங்களே மாக்காப்பா, அது இன்னொரு வாட்டி எடுத்து விடும். அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் ஒன்று அன்பு பரிசாக காத்துக்கிட்டு இருக்கு. எஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excello. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஓகே, ஸோ இந்த அரங்கமே ஒரு களை கட்டி இருக்கு. ஏன்னா நம்மளுடைய மும்மூர்த்திகள் நம்ம முன்னாடி வந்து ஆஜராயிட்டாங்க. எல்லாருமே நம்மளுடைய டாப் 25 கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாங் இன்ட்ரடக்ஷன் சாங் பாடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய திறமைகளை இப்போ வெளிக்காட்ட போறாங்க உலகத்துக்கு. ஆமா, அந்த வகையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாட போற குட்டி என் பேர்ல தான் வந்து அவங்களோட பாதி பேர் இருக்கு. ஐயோ, ஃபர்ஸ்டே இப்படியாமா? பெருமையா இருக்கு. லெட்ஸ் வெல்கம் பிரியா. பிரியா. ஹாய் மேம். ஹாய், ரொம்ப நல்லா பண்ணீங்க பிரியா. தேங்க்யூ. நல்ல ஒரு ஸ்டார்ட், வெரி ப்ளசன்ட் சாங். நல்லா பண்ணீங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க. எனக்கு தோன்றது என்னென்னா, இந்த சாங்கில் வந்து நிறைய ஆக்டேவ் ஷிஃப்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு ஆக்டேவ்லேருந்து டக்குன்னு அடுத்த நோட்டு மேலே போகுது. அந்த ஜம்ப் வர இடத்துல தான் கொஞ்சம் ஸ்ருதி மிஸ் ஆகுது. அது மட்டும் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அதர்வைஸ் ஆட்டிடியூடு நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, பாடுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அது மட்டும்
அந்த மேலே போகும்போது கொஞ்சம் சேராம அதர்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா பண்ணேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்கு பிரியா, நல்ல த்ரோ இருக்கு. ஐ கேன் see you going right up in the competition. All the best. தேங்க்யூ. பிரியா, ஹாய் சார். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 வந்தது, சந்தோஷங்கள் நிறைய நமக்கு தந்தது என்றது போல லைஃப்பில் இது வந்து மெமரபிள் திங், அதாவது மறக்க முடியாத ஒரு ஜேர்னி உங்களுக்கு. என்ஜாய் பண்ணுங்க, நல்லா பாடுங்க. காட் பிளஸ். தேங்க்யூ. இந்த பிரம்மாண்டமான மேடையில உங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க பிரியா, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜட்ஜஸ் 3 லெஜெண்டரி ஜட்ஜஸ் வேற உங்க முன்னாடி, டென்ஷன்லாம் ஆகலையா? கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனே வேண்டாம், நாங்கள் 3 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக போவோம் அந்த ஜர்னியில். வேற யாருக்கு இந்த மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கல்ல? கொஞ்சம் குண்டா இருக்கும், அவ்வளோதான், பரவாயில்ல. But anyways, thank you for your introduction song, Priya. All the very best. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததா யார் வந்து பாட போறாங்க? அடுத்ததா வந்து சோனிகா வந்து கூப்பிட்டு பாட வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அவங்க தான் வந்து லைட்டா ஒரு பயந்தங்குழி, ஆனாலும் நான் வந்து அவங்களை எப்படி இப்போ ஓகே பண்றேன்னு பாருங்க. Okay. வாங்க சோனிகா. Please put your hands together for Sonika. பாவனா, சோனிகா வந்து ஒரு சமத்து பாப்பா. அப்படியா? லைட்டா வந்து அப்பப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சு. ஐயோ சரி சோனிகா, நீங்க சொல்லுங்க. முன்னாடி 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, யாரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு? டெரரா யார் தெரியுறாங்க உனக்கு அவங்க 3 பேர்ல? 3 பேர் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து உங்க 3 பேரையும் பார்த்து டெரரா அழச்சிட்டேன். அழச்சிட்டேன். மனோஜ் ஏதாவது ஒரு நல்ல காமிக்கல் ஃபேஸ் பண்ணி அவங்கள நீங்க சிரிக்க வைக்கணும் இப்போ சோனிகாவை. சோனிகா சிரிச்சாங்களோ இல்லையா, சித்ராமா சிரிச்சிட்டாங்க அங்க. ஓகே, டென்ஷன் போயிருச்சா? 3 பேரும் டெரர்லாம் இல்ல. நான் சிரிச்சதுக்கு தெரியுமா, என்ன இமிட்டேட் பண்றாரு நான் அப்படின்னு சொல்லுவாரு மனோ. அச்சோ, சுபா மேம் சிரிக்கும் போது, சுபாஜி சிரிக்கும் போது இல்ல சுபாஜி எப்படி பேசுவாங்கன்னு அப்புறமா மனோஜ் டென்ஷன் போயிருச்சா? நல்லா பாடுவீங்களா? ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் put your hands together for Sonika. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு,
சோனிகா ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்கு பயப்படுற சோனிகா? நல்ல டேலண்ட் இருக்கு, நல்லா பாடலாம், பயமே வேண்டாம். ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே பாடினீங்க. இடையில ஜானிக்கமாக கொடுத்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணீங்க. அதெல்லாம் ரொம்ப நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த இன்னொன்று பொண்ணு வந்து இப்படியெல்லாம் பாடி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. சோனிகா, இவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டோட ஒரு சாங் வந்து ஒரு குழந்தையோட வாய்ஸ்லேருந்து கேட்குறச்சே, அந்த வாய்ஸோட இன்னசென்ஸ், அந்த ஏஜோட இன்னசென்ஸோட பியூட்டிஃபுல்லாக பாடினம்மா நீ. பியூட்டிஃபுல்லாக பாடின. You're still unspoiled and that's so wonderful about you, Sonika. Thank you. All the best to you, child. சோனிகா ரொம்ப நல்லா பாடின. எனக்கு சாங்க மொத்தத்தில் அந்த லைன் பாவி மனம் தூங்கலையே அதுக்கு ஏனோ புரியலை, சூப்பராக பாடின அந்த இடம். ஃபண்டாஸ்டிக். இந்த சாங் மொத்தம் அதே மாதிரி ஃபீல் கொண்டு வரணும். யூ ஹாவ் ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். கீப் இட் அப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excel. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ அடுத்ததாக இந்த டாப் 25 contestantல இருந்து ஒரு பாப்பா வந்து பாட போறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க. யார் அவங்க? குமுதினி. நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் வேணாயா வீராப்பு. ஹோய் பொட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன். பொட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் வேணாயா வீராப்பு. உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. வேணாயா வீராப்பு. உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. உன் அத்திரிக்க திரிப்பாச்சா என்கிட்ட ஆகாது. ஒரு மஞ்சளை கட்டி மேய்ச்சா எங்கேயும் போகாது. பொட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் வேணாயா வீராப்பு. ஹே இறுக்கி பிடிச்சு கிழக்குதையா மனசுக்குள்ள அந்த சுகத்தை நினைச்சு தவிக்குதையா வயசு புள்ள. இறுக்கி பிடிச்சு கிழக்குதையா மனசுக்குள்ள அந்த சுகத்தை நினைச்சு தவிக்குதையா வயசு புள்ள. சங்கதி ஒன்னா ரெண்டா ஜாதகம் பாப்போ கொண்டா. புத்தகத்தை பார்த்தாக்க சொந்தமில்ல கோவத்தை பார்த்தாக்க பந்தமில்ல. சிலத்துக்கிட்டா சிலத்துக்குங்க சிறுக்கியத்தா
குமுதினி, சார் இந்த பாட்டு நீ எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்ப? 60 டைம்ஸ் 80 டைம்ஸ் 60 to 80 டைம்ஸ். எதுக்காக கேட்டேன்னா, குழந்தைங்கள்லாம் அவங்க வந்து அந்த ஷிவரிங்லேருந்து இந்த ஸ்டேஜ் அட்மாஸ்ஃபியர், அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வெளியே வரத்துக்கே ஒரு 4-5 எபிசோட்ஸ் ஆகும். 4-5 வாரங்கள் பாடின பிறகு தான் அவங்க கொஞ்சம் தைரியம் வரும். நீ எடுத்த உடனே சூப்பராக நிற்கிற, சூப்பராக சவுண்டாக பாடுற, சித்ராமா மாதிரி தேங்க்யூ சார். ஒடினடையா இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பக்காவாக பாடினேன். அதுக்காக கேட்டேன் எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு. சூப்பர். குமுதினி, மனோ சொன்ன மாதிரி நானும் அதில் ஒத்துக்கிறேன். இந்த பாட்டை நான் பாடும்போதே நான் ரொம்ப பயப்பட்டு எனக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வராதுன்னு ரொம்ப பயந்து பாடினேன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அதே நல்ல கிரேட் அட்டெம்ப்டாக இருந்தது. நல்ல தைரியமாக பாடினீங்க. எனக்கு ஒரே ஒரு இடம் தான் டவுட்டு. சங்கதி 1-2 வருது இல்லையா, அங்கே நோட்டு தப்பாக பாடியிருக்கீங்களோன்னு ஒரு டவுட்டு. 2 சொல்கிறதுக்கு தானே சித்ரா அம்மாங்க வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இது அப்படி பாடலைன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? சொல்லுங்க, இப்படி சிரிக்கிறது இல்லை, சொல்லுங்க. என்ன சண்டை இல்லை, ஒரு நோட்டு அந்த பொண்ணு தப்பா பாடிருக்கு அப்படின்னு சொல்லி சித்ரா அவர்கள் கேட்க, அந்த பொண்ணுக்கு அது அப்படியே தப்பாவே பாடி இவங்க கரெக்ட் பண்ணும்போது அது மனசு புல்லரிக்குது அப்படின்றீங்க. அதனால நீங்க 2 லைன் பாடுங்க. இல்ல, அதுதான் உண்மை. அதான் உண்மை. அந்த லைன் ஒரு வாட்டி கேளுங்களேன். நாங்க யூஸ்வலா கேக்குற மாதிரி 2 வரிகள் சித்ராமா. 2 வரிகள் அந்த கார்டு கொடுறாங்க. அதுக்கு டைம் இல்லை. சங்கதி பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன் வேணாயா வீராப்பு, ஒன்ன நினைச்சு நான் போட்டி மாறாப்பு, வேணாயா வீராப்பு, ஒன்ன நினைச்சு நான் போட்டி மாறாப்பு, ஓ அத்திரி கத்திரி மாச்சா என்கிட்ட ஆகாது, ஒரு மஞ்சளை கட்டி மேச்சா எங்கேயும் போகாது, பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன் வேணாயா வீராப்பு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியணும். மோர் தேன் ஒரு 35-40,000 சாங்ஸ் மேலே, அதாவது ப்ரைவேட் ஆல்பம்ஸ் எல்லாம் சேர்த்தா 50,000 இருக்கும். லிரிக்கு எப்போ பாடின பாட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, இப்போ கேட்ட உடனே அவங்க பாடிட்டாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கற்றுக்கணும் நீங்கள். அவங்க குழந்தை பாடி கேட்டதுனால நான் பாடினேன். ஞாபகம் வந்துச்சுல்ல, கோடி நடையா தானா அப்படின்னு சொல்லி. அது நான் மனோஜி, அது என்னோட ஸ்பெஷாலிட்டி. தன்னா பாடினாலும் சுகமாக பாடுவாங்க. அதுதான் உங்களுடைய ஸ்டைல். ஆக மொத்தத்தில் குமுதினி சிங்கிங். கேளுங்க, மைக்ல சொல்லுங்க. மைக்ல கேளுங்க. ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் சார். ஏம்மா காசு கீசு கேட்டுறாத, எடுத்துரு வரல. அதெல்லாம் இல்லை சார். இளையராஜா சார் கச்சேரிக்கு நீங்க மதுரை தமுக்கம் மைதானம் வந்தீங்கல்ல சார். சரி. அப்போ ஜானகி அம்மா மாதிரி நீங்க பிரியதர்ஷினின்னு ஒரு அக்காவை வந்து விஷ் பண்ணீங்க சார். அது மாதிரி என்னையும் ஒரே ஒரு வேர்ட்ல விஷ் பண்ணீங்க சார். அப்படியா? அத ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க. ஆக மொத்தத்துல குமுதினி ரொம்ப நல்லா பாடுது. சிரிப்பு அந்த சிரிப்பு சார். ஏன்னா சித்ரா கூட இருக்கு இல்லையா, நல்லா சொல்லி கொடுக்குறா. சித்ரா நல்லா பாடும். அவுட்ஸ்டாண்டிங். சூப்பர் மனோஜி. சூப்பர். இதெல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வெல்கம் பேக். எனிவேஸ், குமுதினி, எப்படி இருக்கு இந்த ஃபீலிங் இந்த அரங்கத்துல இவங்க முன்னாடி பாடுறது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பறக்குற மாதிரி. பறந்துட்டே போயிருவீங்களா அப்ப? அடுத்தது யாரை கூப்பிடலாம்? அடுத்தது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல இருக்கிற நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம மனோ சார் மாதிரியே இருப்பாரு. அது லைட்டா ஒரு மீசை வச்சாருன்னா அப்படியே நம்ம மனோ சார் தான். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் பரத். ஹாய் பரத். ஹலோ சார். பாருங்க சார், லைட்டா இல்ல இப்படி திரும்புடா, லெஃப்ட்ல காட்டு. பாருங்க சார், ரைட். ஏம் என்ன நினைக்கிறீங்க மனோஜி? அந்த மாதிரியா இருக்கு ஜூனியர் மனோ சார். இல்ல, லெஃப்ட் ரைட் காட்டினாங்க, பேக் என்ன? கம் ஆன், பேக் கம் ஆன், திரும்புடா. ஓகே, ஃப்ரண்ட். ரொம்ப சந்தோஷம். சரி,
பக்கோடா ஃபர்ஸ்ட் நீ தரேன்னு சொன்னீங்கல்ல மாக்காப்பாட்ட கேட்டோன்னு ஓடிட்டாரு. ஏன் ஒரு வாரம் கேட்டோன்னு ஓடல பாவனா. அதாவது ஒரு பழைய பக்கோடா எடுத்துட்டு வந்திருக்காரு. பாவம் ஒரு ஆல்ரெடி பழசான ஒரு ஆளு. அவர்கிட்ட போய் பழசான ஆளு அவர்கிட்ட போய் பழைய பக்கோடா கொடுத்தானா அப்புறம் எப்படி அவர் உயிர் வாழ முடியும் சொல்லுங்க. ஐயோ கிளம்பி போயிட்டாரு. அவரு ஓடி போய் ஊரு போய் அப்ப ஜாலியும் வருவாரு. மனசிலாயிலே நீ பழைய பக்கோடா கொண்டு வந்துல்லையே ஊருக்கு போய் டேய் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. உடனே ஊருக்கு அனுப்பாத நீ சரியா. போயிட்டாரு அவர். சரி பரத், என்ன பிடிக்கும் பரத்துடைய ஃபேவரட் ஃபுட் என்ன? கிட்ட வச்சு நான்வெஜ்ல என்ன பிடிக்கும்? நான்வெஜ்ல எந்த கழிக்கியோ? சிக்கன். சிக்கன். மட்டன்? மட்டன், ஃபிஷ்? ஃபிஷ் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே കഴിക്കും. பார்க்கறதெல்லாம் കഴിക്കും. மனுஷங்களை കഴിക്കോ? மனுஷங்களு இல்ல அது மிருகம். வெறும் மிருகம் மாத்திரம். பறக்கிறது, தாவறது, குதிக்கிறது, தேங்கிறது எல்லாமே. அப்ப கரெக்டா மனோஜியோட செட் தான். வாராஜா நிறைய பேசணும் உங்ககிட்ட. சார் இவர்கிட்ட மட்டும் பேச வேணாம் சார். அவரோட தம்பி ஒருத்தர் இருக்காரு. தம்பி ஏது நில்றாயா ராசா? என் தங்க மணிடா. பாருங்க சார். சம்போ 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 சம்போ. Good luck Bharat. Please put your hands together ladies and gentlemen for Bharat. என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை என்ற காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் என்று வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் பிடிக்கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். பரத், நல்ல சாங் செலெக்ஷன், நல்லாவே பாடுங்க. கொஞ்சம் கோல்டு இருக்கா பரத்துக்கு? கொஞ்சம் அதனால கொஞ்சம் அந்த கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே கண்ட்ரோல் போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஹை ஆக்டேவ்ஸ் பாடுறப்போ செகண்ட் சரணம் பாடும்போது நல்லா கண்ட்ரோல் பண்ணி பாடுங்க. ஃபர்ஸ்ட் சரணத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணதில் தான் கொஞ்சம் மேலே ப்ராப்ளம் வந்தது. பட் சிங்கிங் ரொம்ப டேலண்ட் இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்குது. இங்கே ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும்போது வாய்ஸ் ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது அனந்த் சார்கிட்ட ட்ரைனிங் கிடைக்கிறப்போ இன்னும் பெட்டராக வந்துட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூ ஆர் ரியலி டேலண்டட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பரத் வாய்ஸ் வந்து ரொம்ப அருமையான வாய்ஸு. நிறைய ஜோனர்ஸுக்கு நீங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது புரியும் போது டெஃபினட்டாக பெட்டர்மெண்ட் வரும். கீப் இட் அப். தேங்க்யூ சார். இப்போ உனக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா இப்போ ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பரத்தை ஓஹோன்னு ஒரு டைலாக் சொல்ல வைக்க போறோம். ஓகேயா? அதுக்கு நம்ம வந்து மனோஜியை தான் பார்க்கணும். என்ன டைலாக் கொடுக்கலாம் மனோஜி? நீங்களே கொடுங்களேன். சிம்பிள் டைலாக். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா ஃபுல்லு கட்டு கட்டி சொன்ன மாதிரி இருக்குது.
நான் ஒரு தடவை சொன்னேன். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. உனக்காவது கேக்குதா? உனக்காவது கேக்குதா? தூரத்துல இருந்து சொல்ற 5 கிலோமீட்டர்ஸ்ல சொல்லு. நான் ஒரு தடவை சொன்னா ம் 100 தடவை சொன்ன மாதிரி. சரி குட் ஜாப். தம்பியை சொல்ல சொல்லலாமா ஒரு தடவை? ஐயோ அழகா இருக்கீங்க பாரு ரெண்டு பேரும். சோ கியூட். வரலாமா? டைலாக் தெரியுமா? டைலாக் தெரியுமா? மோனே நீ ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி டயலாக் அறியோ தெரியும். சரி. போடா டேய். சரி எங்க இருந்து மனோஜி, வந்தீங்க? மனோஜி ஒரு தடவை மனோஜி. நான் ஒரு தடவை சொன்னா நான் ஒரு தடவை சொல்ல சொல்லாதடா. சொல்லலையா? சொல்றத மட்டும் சொல்லு. சொல்றத மட்டும் சொல்லு. நான் ஒரு தடவை சொன்னா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. 100 தடவை சொன்ன மாதிரி. 100 தவளை இல்ல தடவை. தடவை. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஓகே, ரெண்டு பிரதர்ஸும் சேர்ந்து ஃபைட் இப்போ உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல. இங்க வந்து ஒரு பெரிய அண்டா ஃபுல்லா பிரியாணி இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க ஓகேவா? உனக்கா இந்த பிரியாணி இல்ல இவனுக்கு இந்த பிரியாணின்றதுக்கு தான் ஃபைட். உங்களுக்கு உனக்கு தான் உனக்கு தான். இப்போ நீ அந்த டயலாக் சொன்னனா அது உனக்கு ஆயிரும் ஓகேவா? ரெடியா? நான் ஒரு தடவை சொன்னேன். நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி. 100 தவளையா? தவளை இல்ல தவணா Super star உடைய அப்படின்னா dialogue. தடவைங்கிறதுக்கு மலையாளம் வேர்டு மட்டும் அங்க மட்டும் மலையாளம் வேர்டு வந்துருச்சு. தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடினீங்க பரத். மிக்க நன்றி. Thank you, குட்டீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Adult Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun XLO. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான அந்த பிரம்மாண்டமான அரங்கத்துல நம்மளுடைய சிறந்த 25 போட்டியாளர்கள் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சுற்று கொடுத்துட்டு இருக்கிறது. நம்மளுடைய பசங்க எல்லாருமே சூப்பரா பாடுறாங்க. இப்போ ஒருத்தங்க மட்டும் கொஞ்சம் டென்ஷனோட உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அடுத்தது. கிரீன் கவுன் போட்டுட்டு இருக்கிற கியூட்டான ரோஹிணி அப்படியே வந்துருங்க ஸ்டேஜுக்கு. ஷலலா ஷலலா எட்டை வால் வெண்ணிலா நின்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியிலா சிசி சிவந்தி நின் தோழி சாமந்தி வெற்றிக்கு எப்போதும் நான் தானே முந்தி கொட்டுமருவி வி வி என்னை தழுவி வி வி அள்ளிக்கொள்ள ஆசை கள்வன் இங்கே வருவானோ டாம் டக் டாம் டக் டாம் 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 டக் டாம் டக் டாம் 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 டக் டாம் டக் டாம் டக் டாம் 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 டக் டாம் டக் டாம் 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 ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா நின்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியிலா மரங்களே மரங்களே ஒற்றை காலில் நிற்பது என்னவோ என்னவோ உத்தவமா நதிகளே நதிகளே சத்தம் போட்டுதான் நடப்பது கால்களில் விரல்களே கொலுசா பாரதி போல தலைப்பாகை கட்டியதே தீக்குச்சி நெருப்பில்லாமல் புகை வருதே அதிசயமான நீர்வீழ்ச்சி இடையை ஆட்டி நடிகையாகி ஓடும் வேறே சொல்
போல் சுட்டி பெண் இல்லை. கொஞ்சம் மேலே பாடும்போது வாய்ஸில் கொஞ்சம் அந்த கிச் கிச் வருது, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வாய்ஸ் நல்லா பாதுகாத்துக்கோ. யூ ஹேவ் எ பிரைட் ஃபியூச்சர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ். மனோஜியோட இங்கே உட்காந்துருக்காரு, அவரோட கண்ணை இங்கே இருந்தது ஆக்சுவலி. Because you were so good. It was so wonderful to watch you. So much of energy. And the song நீங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுறீங்க. So all of us were energized. And all the very, very best to you. Welcome, welcome, big welcome. Thank you. ரோஹிணி பத்தி எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவேன். அவங்க வந்து என் மேல கோவப்பட்டாங்கன்னா நான் கோவப்படுவேன், கோவப்படலைன்னா எல்லாருக்கூடயும் நல்லா பேசுவேன். ஓ, லைக் தலைவர். பதிலுக்கு பதில். நீ கோவப்பட்டா நான் கோவப்படுவேன், நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். நாங்க அமைதியா இருந்துடுறோம், நீங்களும் அமைதியா போய் உன்னுடைய இடத்துல உட்காந்துறியா? ஆமா, தயவு செஞ்சு ப்ளீஸ். தேங்க் யூ. குட் லக் அண்ணா. நல்லா பாடுங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா குட்டீஸோட பயங்கரமா குஷியான எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். and அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு you have to come tomorrow. Until then, this is Priyanka and Bhavna signing off. Keep watching Idol Super Singer Junior 4 powered by Energy Tarun Gold Winner and co-presented by Arun XLO. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்வு. Thank you and good night.